இப்போ 2 விதமாக சுற்றி செய்து நம்ம செய்திருக்கக்கூடிய முட்டை தோசைகளை பார்க்குறீங்க. இது பார்ட் 2, இது பார்ட் 1. சரிங்களா? சுக்கு, குருமிளகு, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் தயாரித்த இட்லி பொடி மட்டுமே. அதை மட்டும் மரச்செக்கு நல்லெண்ணெய் வச்சு சுற்றி செய்திருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் ப்ளஸ் என்னென்னா, அதை சட்டத்தை கொடுங்க. இதோடைய ப்ளஸ் என்னென்னா ஆளுக்கு பாதி. ஏன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்மளுடைய உடலுக்கான தேவையான சத்துக்களை. ஸோ வயசானவர்களுக்கும் வயதுள்ளவர்களுக்கும். ஸோ இப்போ எதில் பெருசாக இருக்குது, பெருசாக இருக்கிறது எனக்கு வச்சுட்டு சிறுசாக இருக்கிறது பவுனமாக கொடுத்துடலாம். ஸோ இப்போது அவங்களுக்கான 2, அதாவது 1.5 முட்டை தோசை, நம்மளுக்கான 1.5 முட்டை தோசை. தொட்டுக்கிறதும் மூலிகை பருப்பு. சரிங்களா? என்ன பருப்பு முன்பே சொல்லியிருப்போம். அற்புதமான முசுமுசுத்தாங்கொழுந்து வச்சு கடந்த அற்புதமான பருப்பு. இதுக்கு தொட்டுக்கிறோம். இட்லி பொடி இதுக்குள்ளேயே இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இது சும்மா கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மூட்டு வலிக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். கால்சியம், இரும்பு சத்தெல்லாம் வேறு லெவலில் இதுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க பவுனமாக. இட்லி பொடியிலையும் இந்த மூலிகை பருப்புலேயும் அவ்வளோ இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கூட மரச்செக்கு நல்லெண்ணெய். முட்டை சாப்பிட்டாலாம் பாதிப்புங்கிறவங்க இப்படி சாப்பிட்டு பாருங்கள். பவுனம்மா இதை எடுங்க கையில். இப்போ பவுனம்மாவும் சாப்பிடுவாங்க. தெளிவாக பார்த்துக்குங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. பவுனம்மாக்கு இப்போ பவுனம்மாவுக்கு நம்மளுக்கும் ஓகே சாப்பிட்லாம். பவுனம்மாவும் அந்த பருப்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பருப்பு அப்படியே கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த மூலிகை பருப்பு. அற்புதமாக இருக்குது. தொட்டு சாப்பிட்றாங்க. முட்டை தோசை நல்லா பார்த்துங்க. முட்டை தோசை சுற்றி செய்தது. இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லி மாவு புளிச்சதில் செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். முந்தைய காணொலியிலே போட்டிருப்பேன். அந்த மாவுக்கு உள்ள வரைக்கும் முட்டை இறங்கி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஊற்றின உடனே தேய்ச்சி விட்ருக்காங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நன்றி, வணக்கம் மக்களை. தொடர்ந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. புதிய நம்மளுடைய தயாரிப்புக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவுகள் பார்த்து பலன் பெறலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம் மக்களை. யூடியூப்பில் பார்க்குறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 4 இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி காணொலியை பார்க்க முடியும். தொடர்ந்து அங்கேயே இருங்க. மறு அறிவிப்பு வரும் வரை.